ஹலோ காய்ஸ், இன்னைக்கு லிமிட் பிரேக்கரோட 32வது எபிசோட தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோக்கு கொரியாலையும் மாஸ்டர் இருக்குன்னு தெரிய வந்தோடனே அவன் ரொம்ப கோவம் ஆகிறான். ஜாயும் அவங்க எவ்வளவோ சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவனோட கோவத்தை பார்த்து ஜாய் பயந்து போயிடறாங்க. நம்ம வந்து கொரியாவுக்கு போக தான் போகிறோம். ஆனால் அதுக்குள்ள அந்த போர்ட்டல் அப்படியே சுருங்கி போயிடுது. அங்க ஹீரோக்கு எதுவுமே புரியல. ஆமா சிஸ்டம், நீ வந்து என்ன காரியம் பண்ணிருக்க உனக்கு புரியுதா? எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க வந்து கொரியாவுக்கு தானே போக ட்ரை பண்றீங்க கிம்பாங். ஆமா, உனக்கு என்ன இப்ப பேசின அந்த கான்வர்சேஷன் அது என்ன கேட்கலையா? இல்ல, நான் வந்து நல்லாவே கேட்டேன். ஆனா இப்போ உங்களால கொரியாவுக்கு போக முடியாது. என்னது, கொரியாவுக்கு போக முடியாதா அப்படின்ட்டு அந்த இடத்தோட இன்டர்ஃபேஸையே சிஸ்டம் அப்படியே மாத்துது. இப்போ நம்ம கிம் கொரியாவுக்கு போனா கிம்மோட அம்மா எவ்வளவு பர்சன்ட் உயிரோட இருக்கிற சான்ஸ் அது காட்டுது. 3 மாசம், 6 மாசம், 36 மாசம், இந்த மாதிரி ஒரு மாசத்தை அது காட்டுது. ஆனா கிம், நீங்க வந்து அந்த ஆளை எலிமினேட் பண்ணிட்டா உங்க அம்மா உயிரோட இருக்கிற அந்த வாய்ப்பு அது வந்து அதிகரிக்கும். அங்க இப்படி உங்க பேசுறது எல்லாமே மனசுக்குள்ளதான். அங்க இதை பாக்குற அங்க யூக்கு புரியல. ஆமா, நீங்க 2 பேரும் இதுக்கு அப்படி ஒத்து பாத்துக்கின்னு இருக்கீங்க. இது ஒன்னும் ஒத்து பாக்குற கான்டெஸ்ட் இல்ல. ஹே சிஸ்டம், எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு, எனக்கு புரியுற மாதிரி. அங்க சிஸ்டமும் இதை கேட்டோன்னே அப்படியே காலை போச்சுக்குது. ஆமா, நீ என்ன பண்றதுக்கு ட்ரை பண்ற? அதான் கேம், உங்களுக்கு 2 பேர் ஆஃப் லிம்ஸ் இருக்கு. ஆமா, நீ நம்மளோட கிம்ம பார்த்து என்ன யோசிக்கிற? அவர் என்ன ஆட்டோபஸ்ன்னு யோசிக்கிறியா? அதுக்கும் மேல இதுக்கு நீ இப்படி புச்சுன்னு இருக்க, மரியாதையா அவரை விட்டு ஷூ வாய மூடு. இதை கேட்டவன் இன்னமும் கடுப்பாயிரான். அங்க இப்பதான் அந்த சிஸ்டம் போனே சொல்றா, இந்த மாதிரி இப்போ என்ன விஷயம்னா, இப்போ நடந்திருக்கிற இந்த டஞ்சன் பிரேக் இது வந்து போன டஞ்சன் பிரேக்கை கம்பேர் பண்ணா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது. போன வாட்டி நீங்க பண்ண மாதிரி இந்த வாட்டி அசால்ட்டா உங்களால மாஸ்டர்ஸை எலிமினேட் பண்ண முடியாது. நம்ம வந்து எலிமினேட் பண்ணோம்னா அந்த மெயின் காஸ், அதாவது அவனை நம்ம வந்து கொல்லணும். கிம்முக்கு நல்லாவே புரியுது. அந்த டர்பன் போட்டு இருக்க அந்த ஆளு அவனை பத்தி தான் இவ சொல்றானு. இப்போ நீங்க இந்த மாஸ்டர்ஸை தடுக்க பார்த்தாலும் கண்டிப்பா அது வேற ஒரு இடத்துல அப்பியர் ஆகதான் செய்யும். நீங்க இதை வந்து தடுக்கணும், அதாவது உங்க அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால பண்ண முடியாது. அவனை கொன்னா முடிதான். இப்போ வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க கொரியாவுக்கு போக போறீங்களா, இல்ல இந்த மாஸ்டர்ஸை அழிக்க போறீங்களா? என்னால உங்களுக்கு நல்ல வழியை காட்ட முடியும், ஆனா டிசிஷன் அதை நீங்க தான் எடுக்கணும். அங்க திடீர்னு ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் வந்து இவங்களை கடிக்கலான்னு தான் அவனோட வெறும் ஒரே ஒரு பஞ்சு தான் விடுறான். அதுக்கே அது சின்ன பின்னமாயிது. நல்லா கேளுங்க, நீங்க எல்லாருமே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் வர வரைக்கும் என்னோட அம்மாவை நீங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படிதான் கேம், எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க இதை தான் சொல்லுவீங்கன்னு. அதே மாதிரி அங்க போறாங்க. இந்த சைடு அங்க பார்க்கிட்ட அவ கேட்கறான், ஆமா எதுக்கு நீ இன்னமும் ஓடல? ஏன்னா என்னோட அக்காவை நான் எழுந்துட்டேன். அதுக்காக நான் வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். அதுக்காக நம்ம பார்க்கு ரொம்பவும் கஷ்டப்படுறான். அதுக்காக தான், இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இவன் வந்து மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றான். நான் எதிர்பார்க்கல இவன் ஃபர்ஸ்ட் முட்டாளான் தான், இப்போ அதுக்கும் மேல இருக்கான். நான் ஏதோ ஒண்ணு, இங்க இருக்கிற மக்களை நீ தான் காப்பாத்தணும். அதுக்கு உனக்கு ரீசன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நம்ம பார்க்கால திரும்பவும் பழையபடி மாற முடியுமா? பிரைம் மினிஸ்டர், நீங்க வந்து எங்களுக்கு ஆர்டரே கொடுக்கலையே. இந்த மாதிரி இப்பவும் வாய்ப்பு இருக்கு, அவனை கொன்னலாம். ஆமா, நீங்க என்ன யோசிக்கிறீங்களா அவனை கொல்ல முடியும்னு? இல்ல, அப்படிலாம் இல்ல, அவனால மாற முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொரியாவோட இன்வென்சிபிளான ஸ்டீல் ஷீல்டா இருந்தான். அதுதான் நம்ம பார்க்கோட இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கார்டியன் பேரு. இதுக்கப்புறம் அங்க பிரசிடென்ட்டும் அங்க எல்லாருக்கும் ஒரு தைரியத்தை தராரு. இந்த மாதிரி நம்ம கவலைப்பட வேணாம். நான் என்னதான் மாஸ்டர்ஸ் வந்துங்கன்னே இருந்தாலும் நம்மளால அதை கம்ப்ரஸ் பண்ண முடியுது. அங்க இதே மாதிரி இவர் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி பேசின்னு இருப்பாரா. அங்க மேல ஒரு குழுவும் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணும் போதே கீழே ஒரு வித்தியாசமான ஆளை அவன் பாக்குறான். ஏய் அவனை பாடுறா, அவனை பார்க்கும் போது ரொம்ப வித்தியாசமா எனக்கு தெரியுது. ஏய் நீ வந்து சும்மாலாம் ஜோக் பண்ண இருக்காதரா, இது ஏதாச்சும் ஜோக்கா இருக்கும். ஸ்டார்டிங்ல அவனோட ஃப்ரெண்ட் அதை சீரியஸா எடுத்துக்கல. அங்க திடீர்னு பாப்பானா அப்புறம் தான் தெரியுது வித்தியாசமான ஆளு உண்மையிலேயே வந்திருக்கானு. அவனை பார்க்கும் போது என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனோட கண்ணு அப்படியே மங்கலாயுது. எனக்கு என்னன்னு தெரியல, என்னோட கண்ணு எனக்கு தெரிய மாத்து. இதை பார்த்து அவனோட ஃப்ரெண்டுக்காரன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அங்க ஒரு வாய்ஸும் கேக்குது. அவனுக்கு ஏன் அப்படி ஆச்சுன்னா, அவனை நான் வந்து பார்க்க விடாம பண்ணிட்டேன். அதே மாதிரி உன்னால ஏன் தெரியுமா என்ன பார்க்க முடியுது? ஏன்னா உன்னை வந்து நான் அலோ பண்ணிருக்கேன் என்னை பாக்குறதுக்கு. அவன் நல்லா அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுவான், அவனோட பாடியை அவனால மூவ் பண்ண முடியல. ஏன் என்னோட பாடியை என்னால மூவ் பண்ண முடியல? இது எல்லாத்துக்குமே காரணம் கீழே அந்த டர்பன் போட்டு இருக்க அந்த ஆளு தான். அவனையே அவன் வந்து சொல்றான், நான் தான் இந்த உலகத்தோட புது காடு. இந்த உலகத்துக்கு ஒரு புது காடு வந்துட்டாங்கன்னு விட்னஸா இருக்கிறதுக்கு ஒருத்தங்களாச்சும் இருக்கணும்ல. அதனாலதான் உன்னோட கண்ணை நான் எதுவுமே பண்ணல. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ தான் ஒரு விட்னஸ். அதே மாதிரி உன்னோட நாக்கு
அவனுக்கு அதுவும் இதுக்கு மேல தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே ரத்தமா கீழே ஊத்துது. அவனுக்கு அங்க என்ன பண்ணுனே தெரியல. வில்லனும் அங்க வந்து சொல்றான், அவ்வளவுதான், நான் இவனை நோட்டிஃபை பண்ணிட்டேன், கவலைப்படாதீங்க மக்களே, உங்களுக்கும் என்ன பத்தி தெரிய போகுது. ஏன்னா இப்போதான் ஒரு நியூ இயரா அது வந்து ஆரம்பிக்க போகுது. இந்த சைடு அங்க இன்னொருத்தரும் மாஸ்டர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஹியூமன்ஸுக்கு தான் எல்லாமே அப்படி இப்படின்னு புலமின்னு இருக்காரா. அங்க எல்லாருக்குமே சப்போர்ட்டுக்கு கையையும் தூக்குறாங்க. ஆனா கையை தூக்குன அடுத்த செகண்டே அங்க பயங்கரமா வெடிக்குது. அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாருமே ஓடி போறாங்க. இது என்ன புதுசா இன்னொரு டஞ்சன் பிரேக்கா? நம்ம சீக்கிரமா ஹீரோஸை கூப்பிடணும், அதுக்கு முன்னாடி சிட்டிசன் எல்லாரையுமே நம்ம எவாக்குவேட் பண்ணணும். அங்க வித்தியாசமான அந்த ஆளும் இருக்கான். அங்க அவரும் யோசிக்கிறாரு, என்ன இது ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு, ஏன்னா பக்கத்துல எந்த விதமான மாஸ்டர்ஸையும் என்னால பார்க்க முடியல. அங்க இதனால அவரு பறந்து போறாரா. அங்க இத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன அது என்ன ஏதாச்சும் டொர்னேடோவா? டர்பன் போட்டு இருக்க அந்த வித்தியாசமான ஆளும் சொல்றான், ஃபூலிஷ் ஹியூமன், நீங்க வந்து என்ன யோசிக்கிறீங்க? நீங்க இன்னமும் உங்களோட ஏரால இருக்கீங்கன்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல. அங்க அந்த குண்டனும் மத்தவங்களுக்கு குரல் கொடுக்கறான், சீக்கிரம் ஸ்னைப்பர் கேங், உங்களுக்கு வந்து கேக்குதுல, இது ஒரு எமர்ஜென்சி, முன்னாடி அந்த வித்தியாசமான ஆளு இருக்கான்ல, அவனை சீக்கிரமா கொல்லுங்க. அங்க இதை கேட்டு கொல்லலான்னு அவங்க போறாங்க. ஆனா புல்லட்டை வச்சு தாக்கினாலும் அங்க அவருக்கு எதுவுமே ஆகல. நான் எதிர்பார்க்கல, எவ்வளவு பெரிய பிரச்சனையா அமீவியா? ஏன்னா உனக்கு இப்ப கண்ணு தெரியல, நாளை இப்ப கேட்க முடியுதுல, இப்ப அதுதானே பிரச்சனை. உன்னால இதுக்கு மேலேயும் அங்க கேட்க முடியாது. நான் உன்ன மாதிரி ஒருத்தன், எனக்கு எந்த விதமான யூஸும் இல்ல. அங்க மத்தவங்களும் தாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவரு இன்னமும் கோவமாயிடுறாரா. அவரோட பவர் அங்க வெளிப்பாத்தீங்கன்னே அவரு சொல்றாரு, அவ்வளவுதான், பழைய உலகம் அது வந்து அழிஞ்சு போயிடுச்சு, இது என்னோட ஏரா, புது உலகத்தை நான் வந்து எழுப்ப போறேன். அங்க அவரு பண்ண வேலையால ஒரு மாஸ்டரும் அப்பியர் ஆகுது. அதோட அப்பியரன்ஸே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த சைடு அங்க அந்த ரோபோட்டும் நம்ம கிம்ம பயங்கரமா தொல்லை பந்து, கிம்மு நீங்க பேச போது இல்லையா, கிம்மு நீங்க பேசலையா, கிம்மு நீங்க பேச மாட்டீங்களா, என்ன ஆச்சு கிம், இந்த மாதிரி நீங்க கொரியாக்கு போறதை நான் தத்துனால இப்படி நீங்க பண்றீங்களா? அங்க திடீர்னு அந்த ரோபோட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, யார 0.001 அப்படின்னு சொல்லி என்னால அவனை ட்ராக் பண்ண முடியுது அப்படின்னு அது சொல்லுது. இதை கேட்கிற நம்ம ஹீரோக்கு அவளைக்கு அவங்க எதுவுமே புரியல. அப்புறம் தான் அந்த ரோபோட்டே சொல்லுது, நான் அவனை ட்ராக் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, நம்ம டைரக்டா அங்க போக வேண்டியதான். நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான், அவன் எங்க இருக்கான்னு. இப்போ அவனால என்னென்ன பிரச்சனை வரப்போதும். இப்போ நம்ம ஹீரோ அவனை அழிச்ச வேண்டியதான், அவனோட அம்மாவை காப்பாற்ற முடியும். இப்போதான் உண்மையான ஃபைட்டே ஆரம்பிக்க போகுது. இந்த லிமிட் பிரேக்கர் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு தெரியல, நான் அந்த அளவுக்கு போகல, அதை வச்சுதான் சொல்றேன். நம்ம வேற ஒரு மான்வாவை ஆரம்பிக்கலாமா? அது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஒன்னு சூஸ் பண்ணிட்டேன், அதை வந்து நான் அப்லோட் பண்றேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆப்வியஸா நான் வந்து இதை கண்டினியூ பண்ணலான்னு கேட்டா ஆக்கிற அந்த 1K மெம்பர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலான்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு கொண்டிதான் இது பிடிச்சிருக்கு, மற்றவங்க யாரும் பார்க்கல, ஏன் தெரியல. சரி, கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த மான்வா பிடிக்கும்னு நினைக்கிறேன், அதை நம்ம பார்க்கலாம். நான் உங்களை அடுத்த மான்வால சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.